ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 உள்ள கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி இன் த கிவன் ஃபிகர். அதாவது ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள எக்ஸ் டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்கள் புக்கில் எக்ஸசைஸ் 4.3ல் 7th சம், 7th சப்டிவிஷன் 4th சம் பார்த்துக்கோங்க. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிகரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா எக்ஸுங்கிறது 120 டிகிரின்னு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது இந்த எக்ஸு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது தெரியணும்னா நம்மளுக்கு இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த வெளியில் உள்ள ஆங்கிளை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இங்கே எக்ஸ் வந்து 120 டிகிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் உள்ள ஆங்கிள் 120 டிகிரினா அதை டபுள் மடங்கு போட்டால் உங்களுக்கு இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் கிடச்சிரும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் டபுள் அங்கே போட்டால் டபுள் மடங்குனா என்னது 10 × 2, 10 2s are 20. அப்போ இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் 20 டிகிரியாக இருக்கும். அதுவே வேறு ஆங்கிள் ஒரு 40 போட்டிங்கன்னா, ஒரு 40 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 40யை 2 டைம்ஸ் போடுங்க. 40 × 2 4 2s are 8, இந்த 0, அப்போ 80 டிகிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது புக்கில், அதே ரூலை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். அப்போ அதே மாதிரி இதை சொல்லுங்கள். இங்கே 120 டிகிரி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன செய்யணும், 120 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலான்னா, ஃபஸ்ட்டு என்னதுன்னா இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வெளியில் உள்ள ஆங்கிள் என்னது வருதுன்னா YOZ. இந்த O தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ YOZ ஆங்கிள் YOZ ஈக்குவல் டு ஆங்கிள் YOZ ஈக்குவல் டு என்னென்னா 2 டைம்ஸ் இந்த ஆங்கிள். அப்போ என்னது 2 டைம்ஸ்னால் 2 × மேலே உள்ள ஆங்கிள் என்னது YXZ. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு இந்த இருக்கா 2YXZ ஈக்குவல் டு ஆங்கிள் YOZ. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா YXZ என்னதுன்னா 120 டிகிரி. அப்போ 2 டைம்ஸ் 120 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியில் உள்ள ஆங்கிள் கிடச்சிருதா, என்னதுன்னா 2 × 120 டிகிரினா என்ன வருது, 120யை 2 டைம்ஸ் போடுங்க. 120 × 2, லாஸ்ட்டு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 1 2 is 2, லாஸ்ட்டு 0 ஆட் பண்ணுங்கள். 240 டிகிரி வருது. அந்த வெளியில் உள்ள ஆங்கிள் வந்து என்னது 240 டிகிரி. இந்த ஆங்கிள் 240 டிகிரி வருது. இப்போ நீங்கள் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்கா. இப்போ சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 360 டிகிரி. அப்படி தானே. இது ஃபுல் சர்க்கிளாக இருக்குது. இது ஃபுல் சர்க்கிள்னால் உங்களுக்கு சர்க்கிளுக்கு என்ன 360 டிகிரி. நம்மளுக்கு என்னதுன்னா இந்த ஆங்கிள் 240 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம்ல. என்னது 360லேருந்து 240 மைனஸ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் ப்ளஸ் 240
இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 360 டிகிரி. அப்போ இதிலேருந்து நீங்கள் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 360லேருந்து 240 மைனஸ் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் பண்ணி காட்டுறேன். 0ல் 0 போச்சுன்னா 0, 6ல் 4 போச்சுன்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ என்னது வருது உங்களுக்கு? இந்த எக்ஸ் வந்து 120 டிகிரி. இதுதான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 120 டிகிரி வந்துருச்சா? அவ்வளோதான் சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.